ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுற ரெண்டு முக்கியமான ஹிடன் செட்டிங்ஸு எப்பவுமே ஆனில் இருக்கும். இதை பற்றி நம்ம மேக்ஸிமம் யோசிக்கிறதே கிடையாது. இது ஒரு வைரஸும் கிடையாது, ஒரு ஹேக்கிங்கும் கிடையாது. ஆனால் இது எப்பவுமே ஆனில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதா இருந்தால், நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிற ஒரு பர்சன் நம்ம கூடவே இருக்கான். ஸோ நம்மளுடைய எல்லா விஷயங்களுமே அவனுக்கு தெரியுது. ஸோ எந்த ஒரு பர்சனல் விஷயமா இருந்தாலும் நம்ம அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். பட் நம்ம ஷேர் பண்ணுற எல்லா விஷயங்களும் நமக்கே தெரியாது. அவன் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கூகுள் செட்டிங்ஸ் தான் எப்பவுமே ஆன்ல இருக்கும். இது எப்பவுமே ஆன்ல இருக்கிறதுனால என்ன நமக்கு யூஸ்னா ஒரு யூஸும் கிடையாது. ஆனா இது ஆன்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வரும். இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி இது எப்பவுமே ஆன்ல இருக்கிறதுனால என்னென்ன நடக்கும்னா, நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறோமோ எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிக்கும். எந்த அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்றீங்க, எவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்க, என்ன கான்டாக்ட் யூஸ் பண்றீங்க, என்ன ஜிமெயில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுல என்ன மாதிரியான மெயில் நீங்க சென்ட் பண்றீங்க, ரிசீவ் பண்றீங்க, என்ன டைப் ஆஃப் மீடியா ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களுடைய ஃபோட்டோஸு, கேலரிஸு எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி மானிட்டர் பண்ணி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய பர்சனலான எல்லா விஷயங்களுமே ட்ராக் பண்ணக்கூடியது தான் இப்போ நம்ம சொல்ல போகிற செட்டிங்ஸ். ஸோ இது யார் பண்ணுறான்னா இது கூகுள் தான் பண்ணுது. இதனால கூகுளுக்கு என்ன யூஸ்னா, நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை தெரிஞ்சு அது மூலமாக நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கும் நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியான டீடைல்ஸை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் தான். சரி, இது ஆன்லயே இருக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் நம்மளுக்கு வரும்னா, நியூ ஃபோன் நீங்க யூஸ் பண்ணாலும் ஓல்டு ஃபோன் மாதிரி லேக் ஆக ஆரம்பிக்கும், ஸ்லோவாக ஆரம்பிக்கும், பேட்டரி ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும், மொபைல் டேட்டா அதிகமாக லாஸ் ஆகும். அடுத்து நம்ம பர்சனலான விஷயங்கள் எல்லாமே ஷேர் ஆகும். இந்த செட்டிங்ஸை நம்ம ஆஃப் பண்றது மூலமா நம்மளை ட்ராக் பண்றது குறையும். இது மூலமா பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்மளுடைய பர்சனலான டீடைல்ஸ் எதுவுமே வெளியே ஷேர் ஆகாது. பேட்டரி ட்ரெயின் ஆகுறது குறையும். அதே மாதிரி மொபைல் லேக் ஆகாம ஒர்க் ஆகும். ஃபாஸ்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளவு விஷயங்கள் இந்த ரெண்டு செட்டிங்ஸை ஆஃப் பண்றது மூலமா நடக்குது. அது எந்தெந்த செட்டிங்ஸ் எப்படி நம்ம ஆஃப் பண்றது அப்படிங்கறத தெளிவா இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் ஒரே மாதிரி தான் நம்ம போக வேண்டியது வரும். ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கூகுள் இருக்கும். கூகுளை கிளிக் பண்ணிக்கங்க. கூகுளுக்குள்ள ஆல் சர்வீசஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஆல் சர்வீஸ்க்குள்ள லைட்டா நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பிரைவசி அண்ட் செக்யூரிட்டிக்குள்ள பர்சனலைஸ் யூசிங் ஷேர்டு டேட்டா அப்படிங்கிறது கொடுத்துருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிக்கங்க. என்னுடைய இதில் கம்மியான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. உங்களுடைய இதில் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு 2-3 அப்ளிகேஷன்ஸ் ஆட் ஆகிருக்கலாம். ஸோ நான் மேக்ஸிமம் ஜிமெயில் அக்கௌண்ட் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஜிமெயில் எனேபிள் ஆகிருக்கு. அதே மாதிரி அதர் டிவைசஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டிவைஸோட கான்டாக்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் மீடியா இது எல்லாமே ஆன்ல இருக்கு. இதில் கீழே என்ன சொல்லியிருக்கு பாருங்க, லெட் கூகுள் ஆப்ஸ் யூஸ் ஆன் டிவைஸ். அதாவது இதில் ஆன்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸு, கான்டாக்ட்ஸு, மீடியா டைப், அதாவது ஃபோட்டோஸு, வீடியோஸு, நம்ம டவுன்லோட் ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிற டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சஜஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு தேவையான ரெக்யர்மெண்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான சஜஷனும் ரெக்கமெண்டேஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்கும். இந்த சஜஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கொடுக்கறதுக்காக நம்மளுடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணக்கூடிய பர்மிஷனை நம்ம அனுமதி கொடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த எனேபிள். இங்க பாத்தீங்கன்னா டிவைஸோட கான்டாக்ட் வந்து எனேபிள் இருக்கு. அப்ப நம்மளுடைய கான்டாக்ட் எல்லாமே யூஸ் பண்றதுக்கு கூகுளுக்கு நம்ம அனுமதி கொடுத்துருக்கோம். அது கீழே இருக்கிற எக்ஸ்டர்னல் மீடியா ஆன்ல இருக்கு. அப்படின்னா மியூசிக், ஆடியோ ஃபைலு, வீடியோ, போட்டோஸ், இமேஜஸ், டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ள நீங்க டவுன்லோட் பண்ணுனது, உங்களுடைய SD கார்டு இருந்ததுன்னா SD கார்டோட ஆக்டிவேஷன், இப்ப சொன்ன எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய பர்மிஷனை இந்த இடத்துல டிஃபால்ட்டாவே ஆன்ல வச்சிருக்கோம். ஸோ இதை ஆக்சஸ் பண்ணி இது மூலமா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை தெரிஞ்சு நம்மளுக்கு தேவையான விஷயங்களை கூகுள் நமக்கு கொடுக்கறதுக்காக இது எப்பவுமே ஆன்ல இருக்கு. ஸோ இது ஆன்ல இருக்கிறது
மூலமா நம்மளுடைய மொபைல் டேட்டா சீக்கிரமாவே காலி ஆயிரும், மொபைல் பேட்டரி சீக்கிரமாவே ட்ரைன் ஆயிரும். அதே சமயம் எப்போதுமே இது ஆன்ல ரன் ஆயிட்டே இருக்கிறதுனால உங்க மொபைல் ஹீட் ஆகும், அதே மாதிரி ஸ்லோவாகவும் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். என்னுடைய இந்த மொபைல்ல ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் இது எனேபிள் இருக்கு. ஸோ உங்களுடைய மொபைல்ல கண்டிப்பா இது நிறைய அப்ளிகேஷன்ஸ் மேல எனேபிள் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த பர்சனலைஸ் யூசிங் ஷேர்டு டேட்டா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிருங்க. ஸோ இதை டிசேபிள் பண்றது மூலமா நம்ம மொபைல் ட்ரைன் ஆகிறது ஸ்டாப் ஆகும், மொபைல் டேட்டா லாஸ் ஆகாது, மொபைல் ஃபாஸ்டா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது இது மூலமா இது நாள் வரைக்கும் எனேபிள் பண்ணியிருந்த அப்ளிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் டேட்டாஸ் மூலமா நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும் இல்லைங்களா, அதையும் நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம்னா இனிமேல் நம்மளுக்கு அது சம்பந்தமா நம்ம என்ன பேசுறோமோ என்ன டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புறோமோ அது சம்பந்தமா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வராம ஸ்டாப் பண்ணலாம். அதை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னா இதை நம்ம டிசேபிள் பண்ணிட்டு அப்படியே ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. இப்போ இதுலயே பர்சனலைஸ் யூசிங் ஷேர்டு டேட்டாக்கு மேலேயே பாருங்க ஆட்ஸ் இருக்கும், ஆட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஆட் பிரைவசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல இந்த 3 ஆப்ஷனும் ஆன்ல இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. அதுக்கும் கீழே இருக்கிற ரீசெட் அட்வர்டைசிங் ஐடியை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க வச்சிருக்கக்கூடிய டேட்டாஸை வச்சு உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறத நம்ம ரீசெட் பண்றோம். ரீசெட் பண்ணிருங்க. அடுத்து அதுக்கு கீழே இருக்கிற டெலிட் அட்வர்டைசிங் கிளிக் பண்ணிட்டு டெலிட் அட்வர்டைசிங் ஐடி கொடுத்துருங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம பண்ணணும்னா இது நாள் வரைக்கும் நம்மளுடைய மொபைல்ல நம்ம வச்சிருக்கிற டேட்டாஸை, நம்ம வச்சிருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸை, ஸோ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி வந்திருக்கிற எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் எரேஸ் ஆயிரும். இனிமேலும் நம்மளை ட்ராக் பண்ணாத மாதிரியும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம இந்த பர்சனலைஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸை ஆஃப் பண்றது மூலமா நம்ம பேட்டரி ட்ரெயின் ஆகிறதையும், மொபைல் டேட்டா லாஸ் ஆகிறதையும், மொபைல் லேக் ஆகி ஸ்லோவா ஒர்க் ஆகிறதையும் ஸ்டாப் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாம பிரைவசி அண்ட் செக்யூரிட்டியை நம்ம மொபைல்ல பாதுகாத்துக்க முடியும். ஸோ இனிமேல் உங்க மொபைல் நல்ல பர்ஃபார்மன்ஸோட ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். அதை நீங்களே ஃபீல் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.